வணக்கம் மக்களே. அடிக்கிற வெயிலுக்கு ஆரஞ்சு பழம் மாலையில தொடங்கி ஐஸ் மோரு பேர் வைக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கச்சேரியில உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். கச்சேரிய தொடங்கலாமா? குஷிப்படுத்துறதுக்காக ஆட்டம் பாட்டம், டீ போடுறது, வடை சுடுறது, தோசை சுடுறது இப்படி ஏகப்பட்ட விஷயத்தோட வேட்பாளர்கள் படையெடுப்ப ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவா. கொளுத்து வெயிலிலும் சில பேர் திரண்டு வந்து ஆரத்தி எடுத்து பூரண கும்ப வரவேற்பு நல்கிய தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை நீங்கள் தவறாமல் பானை சின்னத்திலே வாக்களித்து தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். பொன்மணி என்று தெரிவித்து வாழ்த்துகிறேன். ஊர்ல கிராமிய திருவிழான்னு வச்சிருந்தேன். நல்லா நடவேன். ஒன்னா வேலைய வேணும், பூமி செழிக்க வேணும். பாருங்க அண்ணன் கையில ஓட்டப்பார், அக்கா கையில ஓட்டப்பார், போட்டுப்பார் 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 போட்டுப்பார். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க ரெண்டு பேரும் காதல் வல்ல வீசிக்கிட்டோம். கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க ரெண்டு பேரும் காதல் வழக்கு வீசிக்கிட்டோம். பாசிமணி ஊசி இல்ல விற்போம், ஆனா பாசிக்காக போய் நானும் சொல்ல மாட்டோம். ஒட்டுமொத்தமான கோரிக்கை கொடுங்க. மாநில அரசாங்கத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் பேசி என்ன செஞ்சுருவோம். இப்ப ஏரியால ஏதாவது கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி இப்படிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? சும்மா தட்டுறோம் தூக்குறோம் அப்படி சொல்லுவோம்ல. இதுவே அரசியல் கடத்தல எப்படி சொல்லணும்னா தட்டுறோம் தூக்குறோம். அம்மா உணவகத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து விட்டு அனைவருக்கும் 3 வேளை சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. இந்த ஆட்சி, திமுக ஆட்சி வந்த உடனே அனைத்துமே இழுத்து மூடினாங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம், தட்டுறோம் தூக்குறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 19ஆம் தேதி இரட்டை இலைக்கு உங்களுடைய வாக்கு. செய்வீர்களா? 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 அகோ கேஸ் கனெக்ஷன்லாம் வந்திருக்கல வீட்டுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் திடீர்னு ஒரு பெரிய லிஸ்டா போட்டு எல்லார் சின்னமும் தாமரை அப்படின்ட்டாரு. நமது சின்னம், நமது சின்னம் மோடி ஐயா சின்னம், நம்ம விகேசி ஐயா சின்னம், விகேசி ஐயா சின்னம், ஐயா ராமதாஸ் ஐயா சின்னம், அண்ணன் ஓபிஎஸ் சின்னம், அண்ணன் ஜான் பாண்டியன் சின்னம், அண்ணன் டிடிவி சின்னம். எல்லா வீட்டுக்கும் வீட்டு பைப் கனெக்ஷனோட தண்ணி கனெக்ஷன் வந்திருக்கிறது. எல்லா வீட்டுக்கும் இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடு. அக்கா கேஸ் கனெக்ஷன் இருக்கா எல்லா வீட்லயுமே? யார் வீட்லயாவது கேஸ் கனெக்ஷன் இல்லையா? யார் வீட்டுல கேஸ் கனெக்ஷன் இல்ல? 100% எல்லா வீட்டுக்குமே இலவசமாக
கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். ஏய் ஹெட்ரே ஏய் ஏச்சி ஏய் கொரோனா ஏய் போ. இப்படி கொரோனாவை விரட்ட தான் செஞ்சாரு, வேற ஏதாவது பண்ணாரா? ஒன்னும் பண்ணலன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. 2021 என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா பெருந்தொற்று 2வது அலை ஞாபகம் இருக்கா? எல்லாரும் மோடி என்ன சொன்னார்? ஒன்றிய பிரதமர் மோடி வந்து நம்மளை பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் என்ன சொன்னாரு? 6 மாசம் எல்லாம் வீட்டுக்குள்ள கடங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, ஒருத்தர் பார்த்துக்க கூட கூடாது, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க, யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா தடி அடி நடத்துவோம், கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாமா? அதற்கு இழப்பீடு கொடுத்துருக்கணுமா வேணாமா? ஏதாவது கொடுத்தாரா? வந்து பார்க்கவும் இல்லை, இழப்பீடும் கொடுக்கல. என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லாரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, எல்லாரும் கையில மணியை பிடிச்சுக்கோங்க, கை தட்டுங்க, ஒலி எழுப்புங்க, சத்தத்தை போடுங்க. சத்தத்தை போட்டீங்கன்னா அதை கேட்டு பயந்து கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அலை ஒன்று வீசுச்சு. அதாங்க மோடி அலை வீசுது, மோடி அலை வீசுது, மோடி அலை வீசுதுன்னு எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்பயும் ஒரு அலை வீசுது. இப்ப வீசுற அலை என்னன்னா ரெட்டலை வீசுது, ரெட்டலை வீசுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. போன வட்டம் நான் தானே ஓட்டு கேட்டேன், உங்களோட எல்லா பகுதியிலும் வந்து கேட்டோம். ரெட்டலையில வெற்றி பெற செய்தீங்க. தமிழ்நாடே வெற்றி வாய்ப்பு நழுவு போற இந்த தேனி மாவட்டத்துல ரெட்டலையில அதே மாதிரி பாருங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ரெட்டலை மலர்கிற போது அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நாராயணசாமி ரெட்டலையில செய்யும். இப்ப வந்து ரெட்டலை அலை தமிழ்நாடு முழுவதும் வீசுது. அதே எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய பிரச்சாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற போது சமதளத்தில் ஆரம்பிச்சாங்க. எடப்பாடியார், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நாட்கள் செல்ல 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 புரட்சி தமிழர் எடப்பாடியை கேட்கிற கேள்வி ஸ்டாலினால பதில் சொல்ல முடியல, திசை திருப்புறாங்க. ஸ்டாலினால பதில் சொல்ல முடியல, திசை திருப்புறாங்க. அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க மட்டும் இந்த விஷயத்தை நிரூபிச்சுட்டா அரசியலிருந்து விலக தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்நியாரை இப்போ நீங்க என்ன நிரூபிப்பீங்களா இல்ல என்னன்றது உங்க முடிவுப்பா. ஆமா, பாஜகவுடைய நீண்ட கால அலையன்ஸ் பார்ட்னர் தேமுதிக. ஆனா எங்களை கூட்டணிக்கு வர சொல்லி வங்கி கணக்கை முடக்கிடுவோம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாங்க பாஜக அப்படின்னு நேரடியான விமர்சனத்தை யார் சொன்னாங்கன்னு பிரேமலதா விஜயகாந்த் யாரு சொன்னாங்கன்னு சொல்றேன். பாஜக நான் முனியசாமி காதல குப்பாடு போட்டு கத்துறது காதல விழல. பாஜக கட்சி மீது யாரு சொன்னாங்கன்னு சொல்லணும். பாஜக கட்சி மீது யாரு சொன்னாங்கன்னு சொல்லணும். யாரு சொன்னாங்க? தொலைபேசியில பேசினாங்களா, நேர்ல வந்து சொன்னாங்களா, யாரு சொன்னாங்கன்னு சொல்லணும். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இல்ல யாரு சொன்னாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான கமெண்ட் வைக்கும் பொழுது யாரு சொன்னார்கள்னு சொல்லணும். அது முக்கியம் இல்ல. ஏன்னா யாருமே கமெண்ட் வைக்கல. யார் சொன்னாங்க? அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொன்னானா? யார் பேசினாங்க? டெல்லியில இருந்து பேசினாங்களா? எந்த டைமுக்கு பேசினாங்க? எந்த நேரத்துக்கு பேசினாங்க? அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அரசியல் விட்டு போயிடுறேன். கால் ரெக்கார்ட்ஸ், ஃபோன் ரெக்கார்ட்ஸ், இவங்க கூப்பிட்டாங்க, இந்த நேரத்துக்கு கூப்பிட்டாங்க, இவ்வளவு நேரம் பேசினாங்க, வெளிப்படையா சொல்லட்டும். இந்த கட்சியில தேமுதிக எங்கிட்ட என்ன பேசினாங்க நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அரசியல் கட்சி, 2 அரசியல் கட்சி பேசுகின்றதை பொதுப்படையில பேசினா என் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு கட்சிக்கு போயிடும். அதை நான் சொல்ல வேண்டாம் என்று விரும்புகின்றேன். பயத்துல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வெரைட்டி தோல்வி பயம். அவர் கண்ணில் நான் அதை பார்த்துட்டேன். அவரை பழி வாங்குறதும் விரட்டுறதும் மட்டும்தான் என் வேலையே. அதுக்காகத்தான் நான் நிற்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரே வாசகம்தான். மதுவிற்காக போராடக்கூடிய போராளிக்கா உங்கள் ஓட்டு, மது ஆலை முதலாளிக்கா உங்கள் ஓட்டு என்ற கேள்வியை மக்களிடம் எழுதுகிறேன். ரொம்ப மிகுந்த வரவேற்பு எனக்கு. எல்லா பெண்களும் நான் சென்ற இடத்திலெல்லாம் அம்மா மதுக்கடை வேணுமான்னு, ஐயோ வேண்டவே வேண்டாம், அப்ப நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லும்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். இன்னொன்று, என்ன நீங்க பெருசா பண்ணிடுவீங்க இந்த பகுதியில் அப்படின்னு என்ன கேட்டாங்க. முடியாது என்பதை செய்து காட்டக்கூடியவர் தான் வழக்கறிஞராக இதுவரையில் 30 ஆண்டுகளாக நான் நாட்டில் இருக்கக்கூடிய. முடியாத ஒரு விஷயத்தை இப்ப நான் செஞ்சிருக்கேன். அப்படி என்னன்னா, 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜெகத் ரட்சகனை தெரு தெருவா அலைய வச்சிருக்கேன். அவருக்கு கண்ணில் தோல்வி பயத்தை நான் காட்டியிருக்கேன். நாங்கள் ஏற்படுத்தின அந்த தோல்வி பயத்தில் இந்த அரக்கோணம் தொகுதியில் தெரு தெருவா நான் போறதெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கார். மக்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லை, இப்ப ஏன் திடீர்னு வராரு அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டதிலிருந்து அவர் தூக்கமின்றி அலைந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
மீன் அண்டை மாநிலத்தில் நாடுகள்லேருந்து தாக்கப்படும் போது மீனவர்களுக்காக ஒரு புதிய திட்டம் கொண்டு வருவோம் காக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆட்சி காலங்களில் 800க்கும் மேற்பட்ட எங்கள் மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது காரணம் நீங்கள் கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததா? இந்திரா காந்தி அம்மையார் தாந்தோன்றித்தனமாக எந்த பொது விவாதத்துக்கும் ஆட்படுத்தாமல் எங்கள் சொத்து, அது எங்கள் பாட்டன் சொத்து எடுத்து கொடுத்துட்டீங்க. நீங்கள் எடுத்து கொடுத்ததுனால வந்த விளைவு கச்சத்தீவு அவனுக்குங்கும்போது கடல் எல்லாம் அதிகமாக இருக்குது. எனக்கு கடல் தூரம் அதிகமாக இருக்குது. அவன் எல்லை தாண்டி வரான்னு சொல்கிறான். நீ அவனுக்கு போர் பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பல் பரிசு கொடுத்து, துப்பாக்கி தோட்டாலம் கொடுத்து ஐயோக்கப்பல் நீங்கள் 2 பேரும் தான், காங்கிரஸும் பிஜேபியும் தான். அப்புறம் நான் செத்து விழுகும்போது எனக்கு ₹1 நெத்தி போட்டில் வைக்க ஒரு நிவாரண காசு கொடுத்தியா நீ? இப்போ என்னத்துக்கு பேசுகிற நீ? திடீர்னு வந்து நான் பாதுகாக்கிறேன் இது ஆக்கிறேன்ல. நீங்கள் சொல்கிற பசப்பு இனிப்பு வார்த்தைகளை நம்பி என் அப்பா அம்மா ஏமாந்துருக்கலாம், என் தாத்தா பாட்டி. இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஏமாற தயாரில்லை. ஏன்னா பிரபாகரன் பிள்ளைங்க நாங்கள். 150, 200, 300, 500ன்னு இப்படி காசு பணத்தெல்லாம் உங்க கண்ணில் காமிச்சு ஆசையை காட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க மயங்கிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்காக வாயவே திறக்க முடியாது. அப்படி ஒரு சூழலை தயவு செஞ்சு ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு. அதிகபட்ச ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா வச்சு 4 ஓட்டுக்கு 1000 கொடுப்பாங்க. 1000 வந்துருச்சு இதையே கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கும் உங்களுக்காக யாரும் பேச முடியும். அதனால் தயவு கூர்ந்து நம்முடைய தாய்மார்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேலை, அதாவது இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்வதற்கும் நீங்கள் மறவாமல் இரட்டை இலட்சணத்திலே வாக்களியுங்கள் என்று அனுப்புகிறேன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தம்பி, அதெல்லாம் பகல் கனவு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருன்றதெல்லாம் பகல் கனவு எல்லாம் வேற என்ன? விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். நம்முடைய திமுக அரசை பொறுத்தவரையிலே அந்த குரல் அவர்களுக்கு செவிடன் காதிலே சங்கூடுவது போல இருக்கிறது. விவசாயிகளுடைய எண்ணங்களை ஒருபோதும் இந்த அரசு பிரதிபலிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? கர்நாடகத்திலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு, மத்தியிலே அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் வரும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அமைச்சர்கள் அங்கே போகலாம், கொள்ளையடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பகல் கனவு, அதிலே மாற்று கருத்து கிடையாது. பாண்டிச்சேரியில இருந்த ரேஷன் கடை எல்லாத்தையும் பூட்டி சீல் வச்சுட்டு இப்போ என்னன்னா இங்க வந்து வேட்பாளர்னு நிக்கிறாங்க. யார் அவங்க? ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க யாரு என்ன அப்படின்றத அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க. பாண்டிச்சேரியில நியாய விலை கடை பூட்டி விட்டு ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது? இங்கேயும் நியாய விலை கடையை பூட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்களா என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும். 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் இருந்தார். 10 வருஷம். 10 ஆண்டு காலம் என்ன சும்மா சாதாரண காலமா? இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் எவ்வளவு செய்திருக்க முடியும்? அதிலேயும் 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்திய தேசம், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வரவு செலவு இருக்கிற அப்படிப்பட்ட தேசம். நீங்கள் நினைத்திருந்தால் எவ்வளவோ நல்ல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கலாம். இந்த பெண்களுக்கான பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கலாம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கலாம். இந்த 10 ஆண்டு காலத்திலே எதையாவது நீங்கள் செய்தீர்களா? எந்த திட்டத்தையாவது செயல்படுத்தினால் எதுவுமே கிடையாது. தம்பி, என்ன தம்பி கேள்வி கேட்குறீங்க? என்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்டா என்ன சொல்லுவேன்? 40 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிடுவேன். பாத்துங்க. அப்புறம் வழக்கு மன்றத்தில் இருக்கு. பாஜக கட்சிக்காரங்க கிட்ட எப்பவுமே இந்த கேள்வி கேட்காது. கம்ப்ளீட்டா நாங்க தான் ஸ்வீப் பண்ண போறோம்னா நாங்க சொல்லிடுவோம். மக்கள் வாக்களிக்கிட்டோம், அப்புறம் பேசுவோம். நீட்டு கேட் எக்ஸாம் வந்து மாநிலங்களுக்கு விருப்பப்பட்டால் நடத்திக்கொள்ளலாம்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மகாலட்சுமின்ற திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு 2 வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீட் வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ். நீட் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டது காங்கிரஸ். அதுக்கு உடனடியாக இருந்தது திமுக. இப்போ நாங்க இதுக்கு சம்பந்தமே இல்லை, இதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறோம். திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து பேசுறது தவறான விஷயம். கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுனீங்க. தெர்மாகோலுன்னு மீம்ஸ் போட்டு எப்படிலாம் என்ன கலாய்ச்சிங்க. இப்போ அங்க ஒருத்தர் பேசுனா மழை பெய்யுங்கிறாரு.
எங்கேயாச்சும் பேசுனா மழை பெய்யுமாப்பா அப்படின்னு அண்ணன் பயங்கரமா கேட்டிருக்காரு. தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னைய தெருமக்குள் ராஜுன்னு சொன்னீங்க. எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்றாரு, அவருக்கு என்ன அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டாம் அண்ணாமலைக்கு? நீங்க அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஊடகங்களை போட்டு காமிக்க வேண்டாமா? ஏன் ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலையும் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மழை வேணும்ன்றக்காக இதெல்லாம் சும்மா அவர் என்னன்னா ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுகிறார். நான் உண்மையை தான் சொன்னேன். அவர் புதுசாக என்னமோ நான் புதுசாக கண்டுபிடிச்ச கச்சைத்தீவை மீட்டெடுப்போம்னாங்க. 10 ஆண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால் 7 வருஷம் அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி இருந்திருக்கு. அப்போல்லாம் அவங்க ஏன் கச்சைத்தீவு மீட்டெடுக்கலை? இப்போ தேர்தல் நேரத்தில் இது பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் எங்களுடைய வாதம். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னப்பா நடக்குது? 1000 தான் இருந்தாலும் ஒருத்தங்க மேல இப்படி கையெல்லாம் வைக்க கூடாதுங்க. மக்கள் உள்ளம் கொடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. இந்த மதச்சார்பற்ற சக்திகளின் கையிலே ஆட்சியை ஒப்படைக்கப்படுகின்ற நாள் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. எங்க பார்த்தாலும் ரேட்டு, ஹெவி ரேட்டு. அரிசி வாங்க முடியல, பருப்பு வாங்க முடியல, கேஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது, ஜிஎஸ்டின்றாங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்றாங்க. இது எல்லாம் யாரால? எல்லாம் அவரால் தான். நாங்கெல்லாம் அது காரணமே கிடையாது, எல்லாம் அவர் தான் பண்ணாரு. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னால மோடி வர்றதுக்கு முன்னால அன்னைக்கு 90 ரூபாய் வித்த அந்த உளுத்தம் பருப்பு இன்னைக்கு 150 ரூபாய் விற்கிறது. கேஸோட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 400 ரூபாய் வித்த கேஸ் இன்னைக்கு 918 ரூபாய். இன்னைக்கு கேஸ் இல்லாத குடும்பமே கிடையாது. எவ்வளவு ஏறி போயிருக்கிறது? யார் காரணம்? மோடி தானே காரணம். அவர் தானே வரி போட்டார். ஜிஎஸ்டி என்கிற வரி போட்ட காரணத்தினால்தான் இவ்வளவு விலை ஏறி போயிருக்கிறது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தாய் மண்ணை மிதிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வந்துட்டு போகும். அப்படித்தான் அக்காவுக்கும் அம்மாவோட நினைப்பு வந்திருக்கு. 9 மாசம் 24 நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பணியாற்றிருக்கேன். பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு பணிச்சுமை இருக்கு. பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பணிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க என்னாலும். அதனால எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ பெரிய கப்பலை ஓட்ட தெரியாம போய் பாறையில மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, கப்பலே மூழ்கிற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. பெரிய டைட்டானிக் கப்பலை வச்சிருந்தாங்க. அதை ஓட்ட தெரியாம ஊட்டி பாறையில மோதி இப்ப என்ன பண்றாங்க? டைட்டானிக் கப்பலை தண்ணியில இறங்கி தள்ளுறாங்க. வழக்கம் போல இன்னைக்கும் தேர்தல் கச்சேரியில சிந்திக்க வச்சிருப்போம், சிரிக்க வச்சிருப்போம். அதே மாதிரி மறக்காம 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ, லைட் டெஸ்டிங். ஹலோ, 1 2 3. ஹலோ.